நம்ம வீட்டு பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம வீட்டோட வளர்ச்சியும் நிம்மதியும் இருக்குங்க. 4 மங்கள பொருட்கள் நம்ம பூஜை அறையில் இருந்தால் சுபிக்ஷம் நிலைத்திருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொருள் பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர். தண்ணீர் இல்லாமல் பூஜை செய்யவே முடியாதுங்க. முந்தின நாள் வைத்த தண்ணீரை மறுநாள் மாற்றிடுங்க. தண்ணீருக்கு நெகட்டிவ் சக்தியை அப்சர்வ் பண்ணுற தன்மை உண்டு. 2வது பூஜை மணி. பூஜை மணி மேலே நந்தி, சுதர்சன சக்கரம், ஹனுமன் இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் நல்லது. மணி அடித்து பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியும் கட்டுப்படுத்தும். 3வது பொருள் முகம் பார்க்கும் கண்ணாடி. கண்ணாடி ஏன் பூஜை அறையில் வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம் குலதெய்வமும் நம் முன்னோர்களும் இந்த கண்ணாடி மூலமாக தான் தங்களை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ முகம் பார்க்கும் கண்ணாடி கண்டிப்பாக நம்ம பூஜை அறையில் இருக்கணும். பிளாஸ்டிக்கால் கவர் பண்ண கண்ணாடி இல்லாமல் வுட்டுனாலான கண்ணாடி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. 4வது பொருள் மஞ்சள் குங்குமம். நம்ம பூஜை அறையில் நாம் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வீட்டுக்கு எல்லா வித செல்வத்தையும் தேடி தருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.